Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டா இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி, 2 கிலோ பிரியாணி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Zana's Recipe புதுசா பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வரக்கூடிய பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. இப்போ வாங்க திண்டுக்கல் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அரைக்க வேண்டிய பொருட்களுக்கு ஒரு 50 கிராம் இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்து 50 கிராம், புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி, பச்சை மிளகா ஒரு 5-6 பச்சை மிளகா, நல்ல காரமான பச்சை மிளகா, சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து மசாலாவுக்கு பிரியாணி மசாலாவுக்கு இது ஏலக்காய், பட்டை, கிராம்பு மூணும் சேர்த்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். சோம்பு பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் மல்லி அதாவது தனியா, பிரியாணி இலை ஒரு 4-5 போல் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஸ்பெஷலான இந்த திண்டுக்கல் பிரியாணி மசாலாவை நம்ம அரைக்கலாம். இதில் வறுக்கெல்லாம் தேவையில்லை. நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த எல்லா ஸ்பைசஸையும் ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு நல்ல பொடியாக அரைச்சிக்கணும். இது கூடவே நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகா, அதே மாதிரி அந்த புதினா கொத்தமல்லி எல்லாத்தையும் ரஃப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எதையுமே வதக்கக்கூடாது. நல்ல ஒரு தண்ணி ஊற்றி திக்கான பேஸ்ட்டுக்கு அரைச்சி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ணுறதுக்கு இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சிட்டாலே நம்மளுக்கு பாதி வேலை குறைஞ்ச மாதிரி. இப்போது பிரியாணி மசாலாவே நான் அரைச்சிட்டேன். இந்த இஞ்சி பூண்டு அதே மாதிரி கொத்தமல்லி வெங்காயம் எல்லாத்தையும் அரைச்சி வச்சாச்சு. இப்போது பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி நான் 2 கிலோ கொள்கிற மாதிரி ஒரு பெரிய அலுமினியம் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1 டம்ளர் போல் நல்ல ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்கிறேன். அதாவது 100 ml இருந்துச்சு. கூடவே 2 டீஸ்பூன் நெய்யும் ஊற்றிக்கலாம். நெய் நிறைய ஊற்ற தேவையில்லை, ஆயிலே போதும். 2 டீஸ்பூன் மட்டும் நெய்யை ஊற்றிட்டு ஆயிலும் நெய்யும் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போ எல்லாம் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு நல்ல கலர் மாறி வர்ற வரைக்கும் வதக்கணும். உங்கள் பிரியாணிக்கு நல்ல கலர் வரணும், நல்ல டேஸ்ட் கிடைக்கணும் அப்படின்னா வெங்காயத்தை நல்ல கோல்டன் ப்ரௌன் அதாவது பொன்னிறமாக வதக்கி எடுத்துடணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள், நல்ல ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் வதக்கும் போது நல்ல கலர் மாதிரி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்திருக்குது. வெங்காயம் வதங்கிருச்சுனாலே உங்களுக்கு பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய இந்த புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போய் ஆயில் பிரிகிற வரைக்கும் வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கிலோ சிக்கனை நல்லா மஞ்சத்தூள் போட்டு கழுவி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். 1 கிலோ சிக்கனுக்கு 1 கிலோ அரிசி போட்டுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சிக்கனெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி சுருள கிண்டி விடணும். அந்த ஆயிலே சிக்கன் எல்லாமே பட்டு நல்லா சுருண்டு வதங்கணும். நம்ம அரைச்சி ஊற்றிருக்கிறது அந்த சிக்கனில் பட்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளியை நல்ல பெரிய பழமாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். தலப்பாக்கட்டி பிரியாணிக்கு ரொம்ப தக்காளி தேவைப்படாது. இப்போ 2 தக்காளியை சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி வதக்கிடலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய பிரியாணி மசாலா, ஸ்பெஷலான தலப்பாக்கட்டி பிரியாணி மசாலாவை சேர்த்துடலாம். நம்ம எல்லாமே கரெக்டாக தான் எடுத்துருந்தோம், அதனால் எல்லா பொடியும் சேர்த்துக்கலாம். சேர்த்த உடனே பார்த்திங்கன்னா அப்படி கமன்னு வாசனை அப்படியே தூக்குது. இந்த மசாலா எல்லாமே இந்த சிக்கனில் படுற மாதிரி நல்லா ஒரு வாட்டி வதக்கிடணும். இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 75 ml நல்ல கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். நல்ல புளிக்காத தயிராக பார்த்து சேர்த்துக்கணும். ரொம்ப புளிச்சிருச்சுன்னா உங்களுக்கு பிரியாணியில் புளிப்பு இறங்கிரும். அதனால் மீடியமான புளிப்பில் உள்ள தயிரை தேர்ந்தெடுத்து இதில் ஊற்றிக்கணும். இப்போ தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி மறுபடியும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த சமயத்தில் சிக்கன் நல்லா உப்பு பிடிச்சி வேகிறதுக்காக உப்பு போட்டுடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுக்கலாம். இப்போவே உப்பு போட்டால் தான் சிக்கனில் உப்பு பிடிச்சி வரும். 1 டேபிள் ஸ்பூன் போல் நல்ல காரமான மிளகாய் தூள் போட்டுக்கலாம். காரம் இல்லை அப்படின்னா ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. ஏற்கனவே இதில் மிளகு அதே போல் பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் காரம் கூடவோ குறைச்சோ நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றி போட்டுக்கணும். இப்போ மிளகாய் தூள்லாம் சேர்த்து நல்லா இந்தளவுக்கு சுருண்டு சிக்கன் ஓரளவுக்கு ஒரு 70% வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தண்ணி ஊற்றிடலாம். 1 கப்பு அரிசி எடுத்திங்கன்னா 1.5 கப்பு தண்ணி ஊற்றணும். கரெக்டாக எவ்வளோ அரிசி எடுத்தாலும் இதுதான் அளவு. இப்போ நான் 1 கிலோ அரிசிக்கு தகுந்த மாதிரி 1.5 மடங்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு லெமனுடைய ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுருக்கேன். நல்லா கொதி வர வரைக்கும் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்கணும்.
கொதிச்சதுக்கப்புறம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருந்த பிரியாணி அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அரை மணி நேரம் கரெக்டாக வந்து ஊறி இருந்துச்சு. இப்போ 1 கிலோ அரிசியும் நம்ம சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சமயத்தில் உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். எதுவும் கூட குறைச்சி பத்தலை அப்படின்னா போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதை நல்லா ஒரு வாட்டி மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கும்போது அரிசி எல்லாமே தண்ணியை நல்லா இரிஞ்சிக்கிச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி புரட்டி விட்டுக்கணும். அந்த கறியையும் அந்த அரிசியும் சேர்த்து நல்லா புரட்டி விடணும். அடி கொடுத்து புரட்டி விட்டுட்டு இப்போ கடைசியாக நம்ம தம் போட்டுறணும். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி உறிஞ்சி வந்துடணும். இப்போ இந்த மாதிரி நல்லா அப்படியே மூடி வச்சுட்டு தம் போட்டுக்கலாம். தம் போடுறது எப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாச்சும் வெயிட்டான பாத்திரமோ அல்லது இந்த மாதிரி உரலையோ வச்சு தம் போட்டுறணும். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். ஒரு 15 நிமிஷத்துக்கு சிம்லேயே தான் இருக்கணும். இப்போ 15 நிமிஷம் அப்படியே தம்மில் இருந்துருச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். தண்ணி எல்லாம் நல்லா இரிஞ்சி வந்துடணும். இப்போ பாருங்கள், அரிசியும் நல்லா வெந்துருச்சு, தண்ணியும் நல்லா இரிஞ்சி வந்துருச்சு. இப்போ சூப்பரான பிரியாணி கமன்னு வாசனையோடு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரிசி எல்லாம் நல்லா சூப்பராக வெந்து நல்ல பஞ்சு மாதிரி வந்திருக்கு. சோறு குழையவும் இல்லை. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி, சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ரைத்தா வச்சு சாப்பிட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக சிக்கன் 65 போட்டிருந்தேன், அது கூட வச்சு சர்வ் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி பக்குவத்தில் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் உங்கள் வீட்டில் திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஜனாஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.